இந்த நல்ல நாளிலும் அப்பா, இந்த இரவு நேரத்தில் இந்த கூடுகையிலே எங்களை இணைத்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தை மன்னாவை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுக்க போகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. மற்றும் இந்த வார்த்தையை கேட்க போகிற எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் பலப்படுத்துங்க, அதிகாரப்படுத்துங்க. எங்களோடு அவர்களும் ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டின் மூலமாய் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதில் முதலாவது பாடலாக கிருபையால் நிலைநிற்கிறோம், உம் கிருபையால் நிலைநிற்கிறோம் என்கிற ஒரு அருமையான பாடலை பாடி அவருடைய கிருபை ருசித்தவர்களாய் நாம் தேவனை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் துதித்து அவரை ஆராதிக்கலாம். இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனை ஆராதித்து நல்ல விடுதலைகளை பெற்றுக் கொள்ளலாம். அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. தினந்தோறும் நாளையில் ஒவ்வொரு நாளும் நாளைதோறும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். கட்டுகளை நீக்கினது, கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. Thank you Jesus. Hallelujah. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் தேவனுடைய கிருபை அது புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை புதிதாக இருப்பதாக, தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. இதுவரை நடத்தின நல்ல தேவன் இனிமேலும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவருடைய கிருபை என்பது தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்படுவதுதான். அது தேவனுடைய கிருபையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் இன்னொரு பாடலை கூட பாடி நாம் தேவனுடைய நாமத்தை அப்படியே உயர்த்துவோம். அவருடைய கிருபையை மாத்திரம் நாம் இன்றைக்கு உயர்த்தி தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்கிற ஒரு தெரிந்த பாடலை பாடி நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனை ஆராதிக்கலாம். அவருடைய கிருபையை எண்ணி அவருடைய கிருபையை ருசித்தவர்களாய் நாம் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொட
தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அக்னி சோதனை பச்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் அக்னி சோதனை பச்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை ஒரு விசை கூட பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே உன்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை ஒரு விசை கூட அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள்
அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை வெள்ளம் போல் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அந்த பாதையை கடக்க அவருடைய கிருபையை தேவன் கொடுத்தபடியினால நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனை ஆராதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு இருக்கிற இடங்களிலே ஒரு தெய்வீக அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனங்கள் நல்ல விடுதலை பெற்றவர்களாய் நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக விடுதலை வெளிப்படுகிறது, ஒரு தெய்வீக விடுதலை. ஒரு அக்கினி போடப்படுகிறது, ஒரு அக்கினி போடப்படுகிறது. அந்த அக்கினி பற்றி எரிவதாக. இதோ அக்கினியை போட வந்து அது பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் மத்தியிலே அந்த அக்கினி போடப்படுகிறது. நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, நல்ல விடுதலையோடு. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது, அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. நல்ல விடுதலையோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை ருசித்தவர்களாய், அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்க நல்ல விட்டு கொடுத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கிற இடம் நல்லா விட்டு கொடுத்து ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக விடுதலை உணர்ந்தவர்களாய் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால நல்ல விடுதலையோடு தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை மேல நீங்கள் இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. நம்ம எழும்பி நிற்க பண்ண, நம்ம எழும்பி நடக்க பண்ண, நம்மை அவருக்காய் பிரகாசிக்க பண்ண அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. கிருபை என்ற ஒன்று தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபை என்றால் அது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகுதி இல்லாத நம்மை தேவன் அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறபடினால் அதுதான் கிருபையா இருக்கிறது. நாம் புறம்பே தள்ளப்பட்டவர்கள், நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய சமூகத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறாரே அதுதான் கிருபை. நாம் என்றைக்கோ அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள், இந்த உலகத்தில் நாம் இல்லாமல் போயிருக்க வேண்டியவர்கள், ஆனால் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. இதை பார்க்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை போய் எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனைகளா இருந்தாலும் அதை பனி போல மாற்ற தேவனால் கூடும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பதாய் சம பூமி ஆவா என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. எப்படி என்றால் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை போதும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை போதும். இன்றைக்கு பாடின பாடல்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை பற்றினதா இருந்தது. தேவனுடைய கிருபை நமக்கு போதும். இதை பார்க்கிற உங்களுக்கு அவருடைய கிருபை போதும். வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். இன்றைக்கே அதை நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே நம்மை விட்டு கொடுக்கலாமா? நம்மை விட்டு கொடுத்து, நம்மை விட்டு கொடுத்து ஹல்லேலூயா. அந்த கிருபை ருசித்தவர்களாய், அந்த கிருபை உணர்ந்தவர்களாய், அந்த கிருபை ருசித்தவர்களாய் ஹல்லேலூயா இருக்கிற இடங்களிலே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருடைய கிருபையை ருசித்தவர்களாய் அந்த கிருபை நமக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள். அப்பா,
உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருடைய கிருபையை குறித்து நாம் பாடப் போகிறோம். அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் போதும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை போதும். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் நம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை. நிர்மூலமாகாதது நிற்பதுமோ பாடலாமா? நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்று காத்துக்கொள்ள கிருபை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ. கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே. இம்மட்டும் தாங்கினதே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபையை கேட்கலாமா ஒரு இடத்துல? இன்னும் தேவை கிருபை தார். வாய்களை திறந்து கிருபையை கேட்கலாமா? ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு விஷயம் கூட இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபையினால் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இருக்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடினால அவர் நல்ல துதித்து வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அவருடைய கிருபை இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறது.
அவருடைய கிருபை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. அவருடைய கிருபை உங்களை பரிபூர்ண சுகத்துக்கு நேராய் வழிநடத்துகிறது. அவருடைய கிருபை ஒன்றே போதுமானது. அவருடைய கிருபை போதுமானது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கிருபையை கொடுத்து பலப்படுத்துகிறார். தம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆன்லைன் வழியாய் பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. பயப்படாதே, பயப்படாதே. விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ மேன்மையாயிருப்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். நீ வாழ்ந்திருப்பாய். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்திலும் எங்களை ஆராதிக்க வைத்த உடைய மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு ஆராதித்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனதார அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, அதிகாரப்படுத்துங்க. யார் யார் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். ஒருவேளை படுக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இருப்பார்களானால் இப்பொழுதே அவர்கள் படுக்கை மாறட்டும். உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் என்ற வார்த்தையின்படியாய் அவர்கள் இப்பொழுதே படுக்கை விட்டு எழுந்திருப்பார்களாக. நீ எழும்பி நட என்ற வார்த்தையின்படியாய் எங்களிடத்திலே பொன்னும் வெள்ளியும் அல்ல, எங்களிடத்திலே ஒரு நாமம் உண்டு. இயேசு என்ற நாமம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே எழும்பி நடங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். வருகிற நாட்களில் நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொடுக்க போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.